சார், இன்னும் 2026 தேர்தலில் இந்த வழக்கின் உத்தரவு ஒரு மிக முக்கிய இடத்தை வைக்கப் போகிறது. இந்த அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகள் மற்றும் அந்த பொதுக்குழு, பொதுச் செயலாளர் நியமனம் உள்ளிட்ட வழக்குகளும் இந்த உத்தரவை தொடர்ந்து அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் எப்போது என்ன முடிவை எடுக்கும்? இந்த வழக்கு தீர்ப்பின் முக்கியத்துவம் என்ன சார்? ஒரு உன்னதமான தீர்ப்பு. சத்தியம் டிவிக்கு எனது வணக்கங்கள். உன்னதமான தீர்ப்பு, இதை வரவேற்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்திற்கே பவர் இல்லை, சும்மா தேர்தல் ஆணையம் ஒப்புக்கு சப்பானியாக இருக்கணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அப்போ நாங்கள் எப்போ தேர்தல் ஆணையங்களுக்கு போதோ, நல்ல காலம் தேர்தல் ஆணையத்தில் இருக்கவங்களாம் அதிமுக கட்சியில் இல்லைன்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அது ஒன்று தான் தேர்தல் ஆணையத்துக்கு சேவ். ஆகவே அதில் உங்களுக்கு 15ல் தேர்தல் ஆணையம் தான் ரெட்டலை சின்னத்தை ஒதுக்கணும். பொதுவாக எந்த கட்சிக்கு, எதிர்த்து நேஷனல் பார்ட்டி, ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, ஸ்டேட் ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகக்னைஸ் பார்ட்டி, சின்னத்தை யார் கொடுக்க முடியும்? யார்கிட்ட எழுதி கேட்கணும்? சின்னத்தை கொடுக்க வேண்டிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதை தலையிடக்கூடிய உரிமை நீதிமன்றத்துக்கே கிடையாது. அதனால் சின்னத்தை பொறுத்தவரை அவர்கள் தான் the separate constitution body have all the power. ஆனால் இந்த வழக்கம் சார், இந்த வழக்கம் பொறுத்த உள்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் தலையிடவே கூடாது அப்படின்னு தான் இபிஎஸ் தொடர்ந்த வழக்கின் பிரேயர். அந்த வழக்கில் உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம்னு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுக்கு முன்பு அந்த தடை உத்தரவு பிறப்பித்தது எதனால சார்? அது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? உள்கட்சி விஷயத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது, கரெக்டு தான். அப்புறம் ஏன் என்ன போய் பொதுச் செயலாளர்னு அறிவிங்கன்னு சொல்லி அங்கே போய் லிஸ்ட்டை ஏன் கொடுக்குறீங்க? சரி, தேர்தல் ஆணையத்தில் ஏன் லிஸ்ட்டை கொடுக்குறீங்க? பின்ன கொடுத்து என்ன பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்லலை, ரெக்கார்டில் ஏற்றிக்கிறோம், அவுட்கம் ஆஃப் த பெண்டிங் சிவில் சூட்லேருந்து வர தீர்ப்பு தான் சொல்லுன்னு சொல்லிடுச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் தேவைப்படுதா? சார், தேர்தலை யார் நடத்துகிறாங்க? நாட்டில் தேர்தல் ஆணையம் நடத்துது. அப்போ ஆர்ஓ அப்பாயின்ட் பண்ணுறாங்க, செப்பரேட்டாக அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் நடத்துகிற சூழ்நிலை வருது, இவ்வளவும் நடக்குது. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது முதல்ல தப்பு. அதை உங்களுக்கு நான் படித்து காமிக்க முடியும். எங்கிட்டே இருந்தது, எங்கள் அட்வொகேட் திருமூர்த்தியும் படித்து காமிச்சார். அதே மாதிரி அவங்களும் அவங்க தேர்தல் ஆணையத்தில் இருந்த கவுன்சில் வெரி கிளியராக சொல்லிட்டார், எங்களுக்கு வி ஹேவ் ஆல் த ரைட்ஸ், பவர்லாம் இருக்குன்னு சொல்லி. சரி, அப்போ நீங்கள் இவங்களே சொல்லி ஏமாற்ற பார்த்தாங்க சார், ரொம்ப தப்பு. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு பவரே இல்லை, நாங்கள் தான் பவரு, நாங்கள் தான் ராஜா இந்த ஊருக்கு அப்படின்றதுலாம் நடக்காது இங்கே அரசியலில். ஓகே. ஆகவே இப்போ என்ன சொன்னாங்க, நான் என்னுடைய வழக்கு உங்களுக்கு தெரியும், டெல்லியில் இருந்துச்சு. டெல்லி உயர்நீதிமன்றம் டைரக்ட் பண்ணியிருந்தது. அதை தேர்தல் ஆணையம் செய்ய டிலே பண்ண உடனே கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டேன். சரி, அதை கொண்டு வந்து இங்கே போட்டு ஸ்டே கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் அவர் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் நீதியரசர் என்ன பண்ணார், 2 பேத்துக்கு உத்தரவு போடுறோம், 7-8 பேத்துக்கு தேர்தல் ஆணைய நோட்டீஸ் அனுப்புதுன்னு சொல்லி ஸ்டே கொடுத்தாரு. சரி, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் கவுன்சில் சொல்லவும் அது ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டார். இப்போ ஸ்டே வெக்கேட் பண்ணால் தேர்தல் ஆணையம் ஆட்டோமேட்டிக்காக பாதி விசாரணையில் நிற்கிது, மீதி விசாரணையை நடத்துவோம். ஓகே. சரி, என்னோட மெயின் கண்ணன் சார், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய மெயின் கண்டென்ட் அதை நான் வச்ச ரெப்ரசன்டேஷனில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் எப்படி நாடாளுமன்றத்துக்கு ரெட்டையிலேயே கொடுத்தீங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொடுத்துட்டீங்க. நாளைக்கு அப்புறம் ஈரோடு கிழக்குலையும் கொடுத்தாங்க, ஈரோடு கிழக்கு கொடுத்தாங்களே, அது ஈரோடு 2 தேர்தல் கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றம் 2 தேர்தலுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. 2 தேர்தலில் இரட்டை எலெக்ஷன் கொடுத்துட்டாங்க சார். இல்லை, ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரி, அந்த டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு மாத்திரம்தான் நீங்கள் ரெட்டையிலேயே பிரசிடியம் சேர்மன் அந்த இருக்க தமிழ் மகன் உசேனை வச்சு 2 பக்கமும் கலந்து ஆலோசித்து ஒரு கேண்டிடேட்டை போட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு தூக்கி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து தப்பு, கொடுத்துருக்கூடாது. ஏன்னா சிவில் டிஸ்பியூட் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உச்ச நீதிமன்றம் கிளியராக டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அது முடிஞ்ச பின்னாடி அது டிபெண்ட் அப்பான் த அவுட்கம் ஆஃப் த வெர்டிக்ட் தான் நீங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ எப்படி கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம்? தப்பு. அதை தான் சொன்னேன். சப்போஸ் நான் இப்படி வரேன், இப்போ உங்களுக்கு புரியும். சப்போஸ் நாளைக்கு சிவில் டிஸ்பியூட்டு ஓபிஎஸ்க்கு ஃபேவராக போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ நீங்கள் இங்கே தூக்கி கொடுத்துட்டீங்களே, இந்த டேமேஜ் யார் சரி பண்ணுறது? இதெல்லாம் தான் அந்த உரிமையல் வழக்கு விசாரணை எப்போ தர முடியும்? அது அந்த சிவில் டிஸ்பியூட் வழக்கு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அது அவங்க ஸ்பீடாக நடத்தி முடியுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கு. அதில் டிலே பண்ணுறது இபிஎஸ் குரூப் டிலே பண்ணுது. அதை முடிச்சிங்கன்னா தான் இது ஒரு முடிவுக்கு வரும். யூ ஆர் கரெக்ட்.
அது முடிக்க மாட்டேன்றாங்க, முடிவுக்கு வர மாட்டேன்து. அப்படி இருக்க நிலைமையில இரட்டைலையை உரிமை கொண்டாட முடியாது, இரட்டைலையை கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம், என்னோட ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஒரு ஸோ இன்னைக்கு ஸ்டே வெக்கேட் ஆயிடுச்சு. சரி, இனி எலெக்ஷன் கமிஷன் விடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கே பவர் இல்லைன்னு சொன்ன பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கோம்.